மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். என்னடா எல்லாம் காலையில் போடுவாங்க, நீங்கள் இரவில் போடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, காலையில் எங்களுக்கு ஒர்க்கு அதிகம், அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ரெஸ்ட்டு எப்போ கிடைக்குதோ அப்போ வீடியோ போட்டுக்கிருவேன். அதுதான் என்னோடய கான்செப்ட். இன்றைக்கி என்னென்னா, ஆர்சிஎம்லேருந்து பெருங்காயம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பெருங்காயம் எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு இதை சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பெருங்காயங்கிறது குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சாம்பார் வச்சா யூஸ் பண்ணுவாங்க, ரசம் வச்சா யூஸ் பண்ணுவாங்க, செரிமானம் ஆகலைன்னா இதை சாப்பிடுவாங்க. அதுதான் இதோட வேல்யூ. ஆனால் இந்த டப்பா சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. அதாவது பெருங்காயம் மெயினாக செரிமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். அது ஒன்று. இன்னும் என்னென்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது சர்க்கரை நோயை கூட சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இரத்த அழுத்தம் நோய் மற்றும் புற்றுநோய்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. நமக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை இதை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேப்லெட் இல்லாமல் மருந்து மாத்திரை எடுக்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி இதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமானத்தன்மைக்கு செரிமானமும் ஆயிடுது. இன்னும் என்னென்னு கேட்டால் இரத்த அழுத்தங்களும் நல்லாயிருக்கு, புற்றுநோயும் வராத லெவலுக்கு தடுக்குது. அப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எதை தடுக்கணும் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறணும். அப்புறம் புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது. இன்னும் என்னென்னா, நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு குழந்தைகளுக்கோ ஏதோ ஒருத்தவங்களுக்கோ ஒரு வயசானவங்களுக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தண்ணியில் கலந்து இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவலி கூட நீங்கிருமா, தலைவலி நீங்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலும்புச்சம்பளை சாறில் கலந்து குடிச்சிங்கன்னா பல்வலி கேட்கும். இப்போ தலைவலி நம்மளுக்கு மக்களுக்கு தலைவலி அடிக்கடி நம்மளுக்கு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கனால தலைவலி உண்டாகும். அப்போதைக்கு நீங்கள் சூடாக தண்ணியில் கலந்து இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி கூட கேட்கும். அப்போ டேப்லெட்டு தேவை கிடையாது. இப்போ இதவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் என்னென்னா, பல்லு வலி இருக்கிறவங்க இதை நீங்கள் எலுமிச்சம்பழ சாறில் கலந்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல்லு வலி கூட கேட்கும். அந்த லெவலுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மருந்து. அப்போ மருந்து மாத்திரையை விட உங்களுக்கு இந்த பெருங்காயங்கிறது எத்தனை வகையை சரி பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு மருந்து மாத்திரை முக்கியம் அப்படின்னு நினைக்காதவங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.